نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب أولئك يلعنهم الله ويلعنهم اللاعنون إلا الذين تابوا وأصلحوا وبينوا فأولئك أتوب عليهم وأنا التواب الرحيم صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக யார் நாம் தெளிவாக நேர்வழியின்றும் இறக்கி வைத்த ஒன்றை மறைப்பார்களோ, ஜனங்களுக்காக நாம் அதை வேதத்தில் தெளிவுபடுத்திய பிறகு அதை மறைப்பார்களோ, அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். மேலும் சபிக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். என்றாலும் யார் தௌபா செய்து அதில் சீர்திருத்தம் செய்து பிறகு அதை தெளிவுபடுத்தி விடுவார்களோ, அவர்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக நான் தௌபாவை ஏற்றுக்கொள்பவனும் மக்கள் மீது இறக்கப்படக்கூடியவனும் அருள் புரிபவனுமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சென்ற வாரம் இந்த வசனம் சம்பந்தமாக சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே கூறினேன். யார் அல்லாஹ் தஆலா தெளிவான அத்தாட்சிகளை, தெளிவான வசனங்களை, நேர்வழியை இறக்கியதை பிறகு அதை மறைக்கிறார்களோ, ஜனங்களுக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட பிறகு மறைக்கிறார்களோ, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், எல்லா படைப்புகளுடைய சாபமும் இருக்கிறது என்பதை சென்ற வாரம் கூறினோம். அது சம்பந்தமாக சில விஷயங்களை கூறினோம். இப்ப இதை கொண்டு யாரை நாடப்படுகிறது, மறைப்பவர்கள் என்பதை கொண்டு யாரை நாடப்படுகிறது என்று சொல்லும் பொழுது, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், அஹ்பாருல் யஹூத் வ ருஹ்பானுன் நஸாரா என்று சொல்வார்கள். அதாவது யூத அறிஞர்களும் கிறிஸ்தவ அறிஞர்கள், பாதிரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் இதை கொண்டு நோக்கமாக இருக்கிறார்கள். ஏன்னா இவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய வேதங்களில் என்னென்னவெல்லாம் தன்மைகள் சொல்லப்பட்டிருந்ததோ அவைகளை மறைத்தார்கள். இவர்கள் அதை மக்களிடத்தில் சொல்வதை விட்டும் மறைத்தார்கள். மேலும் அந்த யூதர்கள் தங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருந்த சில சட்டங்களையும் அதை போல மறைத்தார்கள். சில சட்டங்களை அதிலே மாற்றினார்கள். இது மாதிரி வேலைகள்லாம் அதில் செஞ்சதுனால அல்லாஹ் இவர்களை பற்றித்தான் இதிலே சொல்லுகிறான் என்பதாக சில அறிஞர்கள், சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள். இன்னும் சிலர் இதிலே சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் சத்தியத்தை மறைக்கிறார்களோ எல்லோருமே எடுத்துக்கொள்ளும். சத்தியத்தை சொல்வதை யாரெல்லாம் மறைக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து இல்மை யாரெல்லாம் மறைக்கிறார்களோ, எந்த தீனை, எந்த இல்மை மக்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லாம மறைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இதிலே கட்டுப்படுவார்கள். இது சம்பந்தமாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சென்ற வாரமும் இந்த ஹதீஸை சொன்னோம். மன் சுஇல அன் இல்மின் யஅலமுஹு ஃபகதமஹு அல்ஜமஹுல்லாஹு யௌமல் கியாமத்தி பிலிஜாமின் மின் நார். யார் தான் அறிந்த ஒரு இல்மை, கல்வியை அவரிடத்தில் கேட்கப்பட்டு, அவரிடத்தில் அது சம்பந்தமாக கேட்கப்பட்டு அவர் அதை மறைத்து விடுவாரேயானால், சொல்லாமல் மறைத்து விடுவாரேயானால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள்ல நெருப்பினாலான கடிவாளத்தை கொண்டு அவருக்கு கடிவாளம் விடுவான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
இந்த அடிப்படையில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாம் இந்த ஆயத் சம்பந்தமாக, லவ்லா ஆயத்துன் ஃபீ கிதாபில்லாஹி மா ஹத்தஸ்து அஹதன் ஷைஆ. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல இந்த ஆயத்தை மட்டும், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா, யார் நாம் இறக்கியதை மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், எல்லா படைப்புகளுடைய சாபம் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, இந்த ஆயத்து மட்டும் குர்ஆன்ல இல்ல அப்படின்னு சொன்னா நான் எந்த ஹதீஸையும் யாருக்கும் சொல்லி இருக்க மாட்டேன்னு சொல்றேன். எந்த ஹதீஸையும் யாருக்கும் சொல்லி இருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க ஹதீஸை சொல்லி இருக்க மாட்டேன்னா மறைச்சிருவேன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லல. ஹதீஸை சொல்வதற்கு பயப்படக்கூடியவர்கள். ஏன்னா நாம சொல்லி ஏதாவது தவறா சொல்லிட்டோம்டா அல்லாட்ட மாட்டிக்கிறோமே அப்படின்ட்டு பயத்தின் காரணமா நான் எல்லாத்தையும் மறைச்சிருப்பேன், எதையுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா அல்லாஹ் அந்த வசனத்துல இப்படி சொல்லிட்டான், அதனால அதுக்கு பயந்து என்ன செஞ்சேன், ஹதீஸ்களை அறிவிச்சேன். அப்ப அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ்களில அதிகமான ஹதீஸ்களை சொன்னவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஆயத் மட்டும் குர்ஆன்ல இல்ல அப்படின்னு சொன்னா நான் இந்த ஹதீஸையும் யாருக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க வேற யார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன்டா நான் போய் தப்பா எதையாவது சொல்லி அல்லாஹ் இடத்துல நான் நாளைக்கு மாட்டிக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதுனால புறத்தையும் மறைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த அளவிற்கு அவங்களுடைய உள்ளத்துல இந்த வசனம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குது சஹாபாக்களுடைய உள்ளத்தில். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப யார் அப்படி மறைக்கிறாங்களோ, கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லாமல் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, எல்லா படைப்புகளுடைய சாபமும் இருக்கிறது. அப்ப ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல் ஆலிம் அன்னல் ஆலிம யஸ்தக்ஃபிரு லஹு குல்லு ஷைஇன் ஹத்தல் ஹூது ஃபில் மாஇ வத் தைரு ஃபில் ஹவா. ஒரு ஆலிம் இருக்கிறார், மார்க்கத்தை கற்றவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக எல்லா படைப்புகளும் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. எந்த அளவுக்கு சொன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மீனும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளும் என்ன செய்து பாவ மன்னிப்பு தேடுகிறது. இந்த இது ஹதீஸ். அப்ப அதே போலத்தான் ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர், அவர் மார்க்க அறிஞர், அவருக்காக எப்படி இவைகள் அனைத்தும் பாவ மன்னிப்பு தேடுகிறது எல்லா படைப்புகளும், அவர் தான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லாமல் மறைப்பாரையானால் அதே போல எல்லா படைப்புகளும் அவரை சபிக்க ஆரம்பித்து விடும். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வும் சபிப்பான், எல்லா படைப்புகளும் அவர்களை சபிக்க ஆரம்பித்து விடும் என்று நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நாம் எதை கற்றாலும் எது நமக்கு தெரிகிறதோ அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்கும் பொழுது சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்டு மறைத்தால் இந்த சாபம் ஏற்படுகிறது. அப்ப அந்த சாபத்திற்கும் அல்லாஹ் அண்ணலம் பெருமானார் ரசூல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வது மறைத்தால் பொதுவாக சொல்லிட்டார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யாரிடத்தில் கேட்கப்பட்டு அவர் மறைக்கிறாரோ நெருப்பினாலான கடிவாளம் விடப்படும் என்று சொன்னார். இப்போ யாராவது நம்மள்கிட்ட ஒரு சட்டம் கேட்கிறாங்க, எனக்கு தெளிவா தெரிஞ்சா சொல்லணும். அதுலேயும் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த விஷயத்துல, யஅலமுஹு, அவர்கள் அறிந்ததை கேட்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அப்படி யாராவது மறைச்சு அந்த குற்றத்துக்கு ஆளாகிவிட்டார், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் உலக மக்கள் அனைவரும் உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளுடைய சாபத்திற்கும் ஆளாகிவிட்டார், அதிலிருந்து மீட்சி பெறுவது எப்படி, திரும்ப அதிலிருந்து அவர் மீட்சி பெறுவது எப்படி, அந்த சாபத்தை விட்டும் அவர் தப்பிப்பது எப்படி அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ் 3 நிபந்தனைகளை அடுத்த வசனத்தில் சொல்றான். இல்லல்லதீன தாபு, முதலாவது அவர்கள் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல இப்படி நான் செய்து விட்டேன் என்று என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும். அவர் மறைத்த குற்றத்திற்காக வேண்டியும், இரண்டாவது அவர் எல்லா விதமான தவறுகளில் இருந்தும் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது முதலாவது விஷயம். இரண்டாவது அல்லாஹ் இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு, அவர்கள் தான் செய்த அந்த தவறை சரி செய்ய வேண்டும். அவங்க மறைச்சதுனால மக்களுக்கு மத்தியில் என்னென்ன தவறுகள் எல்லாம் ஏற்பட்டு விட்டதோ, சத்தியத்தை சொல்லாததுனால மக்களிடத்துல தீமைகள் பரவி விட்டது என்று சொன்னால் அந்த தீமைகளை எல்லாம் சீர்திருத்தம் செய்ய வேண்டும், சரி செய்ய வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும். அடியார்களுடைய விஷயத்துல என்னென்ன தீமைகள் ஏற்பட்டு விட்டதோ
அல்லாஹ்வுடைய ஹக்குல் கடமையின் விஷயத்தில் என்னென்ன தவறுகள் மக்களிடத்தில் ஏற்பட்டு விட்டதோ அனைத்தையும் இவர்கள் என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். அப்போ மக்களுக்கு அவர்களுக்கு நேர்வழியை காட்ட வேண்டும், தூய இஸ்லாத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அவங்க வழிகட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்போ அவங்கள நேர்வழியின் பக்கம் அழைக்க வேண்டும். மேலும் இவர்கள் அந்த வேதத்திலே எதையெல்லாம் திருத்தி வைத்திருக்கிறார்களோ, யூதவசனாயிடத்தை திருத்தி வச்சிருக்கிறாங்க, அதை சரி செய்யணும். அதை என்ன செய்யணும்? சரி செய்யணும். திருத்தியதை சரி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த சாபத்திலிருந்து இவர்களை பாதுகாக்கிறார். மூன்றாவது ஒரு நிபந்தனை அல்லாஹ் சொல்றார், பையனோ, இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையெல்லாம் தெளிவுபடுத்தினானோ, மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தெளிவாக சொன்னானோ அவைகள் அனைத்தையும் மக்களுக்கு இவர்கள் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் எதை தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறானோ அவைகளை இவர்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் இவர்களுக்கு தௌபா கிடைக்கும். நம்ம 3 நிபந்தனைகள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது தௌபா செய்யணும். இரண்டாவது அவர்கள் இஸ்லாம் விட்டு மக்கள் எந்தெந்த விஷயங்களை வழிகட்டு போயிட்டாங்களோ அவங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இவர்கள் வேதத்தில் என்ன கையாடல்கள் செய்தார்களோ அதை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக மக்களுக்காக அல்லாஹ் என்ன விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறானோ, இவர்கள் எதையெல்லாம் மறைத்தார்களோ அதை அனைத்தையும் மக்களிடத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த 3 விஷயங்களை கொண்டுதான் அவர்கள் அந்த சாபத்தை விட்டும் தப்பிக்க முடியும். அல்லாஹ்வுடைய சாபம் உலக மக்கள் அனைவருடைய சாபத்தை விட்டும் தப்பிக்க முடியும். அடுத்ததாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், சென்ற வாரமும் நான் சில விஷயங்களை சொல்லி காட்டினேன். எந்த ஆயத்தை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்களிடத்துல தீனை சொல்வதை மறைக்க கூடாது என்று சொல்லுகிறானோ, அப்ப தீனை மறைப்பது, தீனுடைய இல்மை மறைப்பது எப்படி குற்றமாக இருக்கிறதோ அதே இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, யார் உண்மையிலேயே அறிந்திருக்கிறார்களோ அல்லாஹுடைய வேதத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை யார் அறிந்திருக்கிறார்களோ, ஹலால் ஹராமை பற்றி தெரிந்திருக்கிறார்களோ, மார்க்க சட்டங்களை மசாயில்களை முழுமையாக விளங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான், மேலும் அவர்கள்தான் இந்த சட்டங்களை மார்க்க கல்வியை மக்களுக்கு சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் சொல்ல வேண்டும். அவர்களை தவிர மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது? லேசு மாசா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுனா மக்களிடத்துல எடுத்து சொல்லிவிடக் கூடாது என்பதையும் அங்க விளங்கணும். ஏன்னு சொன்னா, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது தான் அறிந்ததை யார் மறைப்பார்களோ என்று சொல்லி இருக்கிறார். அறிந்ததை பற்றி அவரிடத்தில் கேட்கப்பட்டு மறைத்தால், அப்ப தான் அறிந்ததைத்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய, அப்ப அறிந்தது அப்படின்னு சொன்னா என்ன, முழுமையாக நல்ல முறையில் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அரைகுறையாக அறிந்தது சொல்லிடக்கூடாது. அரைகுறையாக அறிந்தது சொன்னா இவரும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்தவராக ஆகிவிடுவார். அப்ப யார் தவறாக சட்டங்களை சொல்கிறாரோ அது அதனால் அவர் சொல்லக்கூடியவர்னால் சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு பதிலாக உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் தான் அதிகமாகுமே ஒழிய, மக்களுக்கு மத்திய வழிகேடு தான் பரவுமே ஒழிய சீர்திருத்தம் மக்களுக்கு மத்திய இஸ்லாம் என்பது ஏற்பட முடியாது. அதனால சொல்ல வேண்டியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, யார் மார்க்கத்தை நன்றாக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ, மார்க்க சட்டங்களை முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மார்க்கத்தை சொல்ல தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்கு அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அவங்க அதை சொல்லாட்டத்தான் அவங்க குற்றவாளி ஆகுவாங்க. இவன் ஒண்ணுமே தெரியாது, நான் ஏதோ அரையா நான் தெரிஞ்சு தொழுதுகிட்டு இருக்கேன், என்கிட்ட தொழுகையை பத்தி கேட்டு நான் சொல்லாட்டி குற்றவாளி ஆகிடுவேனா அப்படின்னு சொன்னா குற்றவாளி ஆக மாட்டோம். ஏன்டா எனக்கே முழுமையா தெரியாது. முழுமையாக நான் தெரியாத ஒன்றை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னா, மேலோட்டமாக எதையாவது தெரிஞ்சு சட்டங்களை சொன்னா நம்மளும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுத்தவர்களாக ஆகிவிடுவோம். அதனால இந்த மார்க்க சட்டங்களை சொல்ற விஷயத்துல சஹாபாக்கள் கூட ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. பயந்துதான் சொல்லி இருக்கிறார்கள், பயந்து சொல்லி இருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்களாம், மன் அலிம, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, மன் அலிம ஷைஅன் ஃபல்யகுல் பிஹி, யார் ஒரு விஷயத்தை தெரிந்திருக்கிறார்களோ அறிந்து வைத்திருக்கிறார்களோ அதை மட்டும் அவர் சொல்லட்டும். வமல்லம் யஅலம் ஃபல்யகுல் அல்லாஹு அலம், யார் எதை தெரியலையோ, எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அல்லாஹு அலம், அல்லாஹுக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்கு. இதுல நீங்க தயக்கம் காட்ட வேண்டாம்.
யாராவது ஒன்று கேட்குறாங்க, எனக்கு அதை பற்றி தெளிவாக தெரியாது, ஏதோ அறுவரையாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ என்ன செய்யணும்? பதில் என்ன சொல்லணும் அவருக்கு? அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கு அறிந்தவன், மிக அறிந்தவன் அப்படின்னு சொல்லிடுங்க. فَإِنَّ مِنَ الْعِلْمِ أَنْ يَقُولَ لِمَا لَا يَعْلَمُ اللَّهُ أَعْلَمُ. அல்லாஹு ஆலம், யார் தெரியாம ஒரு விஷயம் தெரியாததுனால அல்லாஹு அலம் என்று சொல்கிறாரோ அதுவும் அவருடைய இல்மில கல்வியில கட்டுப்பட்டதுன்னு சொல்றாரு. அவருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுப்பான்னு சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல அவங்க மிம்பர்ல ஏறி இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்ல இருந்து குதுபா உரையாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அவர்களிடத்துல ஒரு விஷயத்தை பற்றி கேட்கப்பட்டது. சுயிரான் செய்யும் வகுவாளல் மிம்பரி, மிம்பரின் மீது இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை, ஒரு மசாயில சட்டத்தை ஒருவர் கேட்கிறார். அப்ப கால லா அதிரி, அலி ரலியல்லாஹு சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. சொன்னது யாரு? அலி ரலியல்லாஹு சொல்றாங்க லா அதிரி, எனக்கு தெரியாது. அவங்க யாரு? பெரிய சஹாபி, 4வது கலீஃபா. இப்ப இவங்க மிம்பர்ல நிற்கும் பொழுது மிம்பர்ல நின்று உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்துல சட்டம் கேட்கும் பொழுது லா அதிரி அப்படின்னு சொன்னாங்க. வக்கீல கைஃப தகூலு லா அதிரி வ அன்த தலஅத அலல் மிம்பர். அப்ப கேட்டாங்க, நீங்க மிம்பர்ல ஏறி நின்று எவ்வளவு உரையாற்றுகிறீங்க, உரையாற்றக்கூடியவர் எப்படி நீங்க தெரியாதுன்னு சொல்லலாம்? மிம்பர்ல ஏறி நின்று உரையாற்றக்கூடியவர் நீங்க எப்படி தெரியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, இன்னமா தலஅது பி கத்ரி இல்மி, நான் என்னுடைய இல்முடைய அளவுக்கு தான் மிம்பர்ல ஏறி நின்று பயான் செய்யறேன். எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு நான் ஏறி நின்று பயான் செய்யறேன், மக்களுக்கு எடுத்து சொல்ற விஷயத்தை சொல்றேன். வலவு தலஅது பி மிக்தாரி ஜஹலி லபலகத்து ஸமா, நான் என்னுடைய அறியாமை அளவுக்கு மிம்பர்ல நின்று மற்றவர்களுக்கு விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சா வானம் வர நான் எட்டி இருப்பேன், வானத்தை தொட்டு இருக்கும் என்னுடைய அறியாமை என்று சொன்னார். அதாவது நான் கற்றது குறைவு, கல்லாதது வானம் அளவிற்கு இருக்கிறது சொன்னார்கள். நான் அறியாமையில எந்த விஷயத்தை அறியாமல் இருக்கிறேனோ அதே மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருந்தா அது எங்க வர போயிருக்கும்? வானத்தை தொட்டு இருக்கும் என்று சொன்னார்கள். அப்ப நான் கற்றது குறைவானது, கல்லாதது வானம் வரை இருக்கிறது என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அதனால என்ன, நமக்கு எது தெரியாதோ அதை தெரியாதுன்னு சொல்றதுல கூச்சப்படக்கூடாது. நான் 5 நேரம் தொழுகையாளி, நான் ஹத்தியாரா இருக்கிறேன், நான் அப்படிலாம் தொழுகிட்டு இருக்கிறேன், என்னை கேட்டு நான் தெரியாது சொன்னா என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகிறது? நான் ஒரு அஜர்த்தா இருக்கிறேன், என்கிட்ட கேட்டுட்டாங்க, நான் தெரியாது சொன்னா எனக்கு என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகிறது அப்படின்னு பார்க்க கூடாது. தெரியலன்னு சொல்லிடணும். தெரியாதத தெரிஞ்ச மாதிரி ஏதாவது தவறா சொல்லிட்டா இப்போ என்ன ஆகும்? அவரை வழிகெடுத்தவனாக நான் ஆகிவிடுவேன். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் வழிகெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் எதையோ ஒன்று தமிழ் புத்தகத்துல எதையாவது படிச்சுட்டு இவங்க பெரிய அறிஞர் மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன செய்து மக்களுக்கு மத்தியில இவங்க பெரிய அறிஞர் மாதிரி சொல்றது. அதுல இருந்து மார்க்க சட்டங்களை எல்லாம் சொல்றது. மார்க்க சட்டங்களை எடுப்பதற்கு அதற்கு எவ்வளவு பெரிய அறிவு வேண்டும், அறிவாற்றல் வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லி தந்த விஷயத்தை பார்த்தோம் சொன்னா நாம அதை திகைச்சு போயிடுவோம். அவங்க எவ்வளவு பெரிய அறிவாற்றலோடு எவ்வளவு பெரிய தியாகத்தோடு அதை எடுத்து இருக்கிறாங்க சட்டங்களை அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு லேசா எதையாவது படிச்சுட்டு அதுல இருந்து குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து இவங்களா சட்டம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன சொன்னா உம்மத்தை வழிகேட்டுல கொண்டு போய் விட்டுரும், உம்மத்தை சிதைச்சிரும். ஒவ்வொருவரும் ஆளாளுக்கு நானும் குர்ஆனை படிச்சிருக்கிறேன், நானும் சட்டம் சொல்வேன்னு சொல்ல ஆரம்பிச்சா அப்ப எல்லாருமே சட்டம் சொல்ல தகுதி உள்ளவர்களாக மாறிடுவாங்க. கண்ணியத்திற்குரியவர், அப்ப எல்லாரும் சொல்லக்கூடாது. தனக்கு தெரியாது என்பதை தெரிந்து கொள்வதும் இல்முன்னு சொல்றாங்க. தனக்கு தெரியாதுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சில பேர் தனக்கு தெரியாதுங்கிறதையும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்வாங்க? அவங்க ஏதோ நானும் அறிஞ்சு வச்சிருக்கிறேன்னு நினைச்சு சொல்ல ஆரம்பிச்சது. அப்ப அது ஜஹல், அறியாமை என்று சொல்றாங்க. தனக்கு தெரியாது என்பதை தெரிந்ததாக நினைத்து வைத்துக் கொள்வது மிகப்பெரிய மடமை. அது சாதாரணமான அறியாமை அல்ல. தெரியாத ஒருத்தர் தெரியாமலே இருக்கிறார், அவர் அறியாமையில் இருக்கிறார் சொல்லலாம். ஆனா தனக்கு தெரியாததை தெரிந்ததாக நினைத்துக் கொள்பவர் இருக்கிறாரே, அவர் மிகப்பெரிய அறியாமையில் இருக்கிறார். அவர் பெரும் அறியாமை. ஏட்டா தெரியாது என்று நினைத்து வைத்திருப்பவர், தனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவர் மற்றவர்கிட்ட சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்வாரு? நமக்கு தெரியாது, அதனால நாம பார்த்து யோசிச்சுதான் செய்யணும் அப்படின்னு நினைப்பார். இல்லாட்டி யாரையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருப்பார்.
தனக்கு தெரியாதுங்கிறத அறியாமல் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொள்கிறார்ல, தெரியாமலேயே தெரியும் என்று நினைத்துக் கொள்வார். இவர் என்ன செய்வார்? தான் தோன்றித்தனமாக செயல்படுவார், யாரையும் கேட்க மாட்டார் முதல்ல. இரண்டாவது, அடுத்தவர்களிடத்தில் அந்த விஷயத்தை சொல்லி அவர்களையும் வழிகெடுப்பார். அப்ப எது மிகப்பெரிய மடத்தனம், எது மிகப்பெரிய அறியாமை? அப்ப தனக்கு தெரியாத விஷயங்களை தனக்கு தெரியாது என்று யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர் அறிந்து கொள்ளவில்லையோ, அவர் மிகப்பெரிய அறிவினராக இருக்கிறார் என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அஜ்ரவுக்கும் ஃபில் ஃபுத்தியா அஜ்ரவுக்கும் அலன்னார், அஜ்ரவுக்கும் ஃபில் ஃபுத்தியா அஜ்ரவுக்கும் அலன்னார். உங்களில் யார் மார்க்க தீர்ப்பு சொல்வதிலே தீவிரம் காட்டுகிறார்களோ, அவசரப்படுகிறார்களோ, துணிச்சல் கொள்கிறார்களோ, அவர்கள் நரகத்தின் மீது உங்களிலே மிக துணிச்சல் கொண்டவராக தீவிரம் காட்டுபவராக இருக்கிறார். நரகத்துக்கு செல்வதற்கு தீவிரம் காட்டுபவராக இருக்கிறார். மார்க்க தீர்ப்பு சொல்றதுல இவர் என்ன செய்யறாரு? அவசரம் காட்டுகிறார், துணிச்சலா எதை வேணாலும் சொல்லிடுறார், கேட்டதுக்கெல்லாம் சட்டத்தை சொல்லிடுறார். சொன்னா இவர் நரகத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார், நரகத்திற்கு விரைவாக செல்வதற்கு தன்னை தயாராக்கி கொண்டிருக்கிறார் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால தெரியாத விஷயங்களை மற்றவங்களுக்கு என்ன சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, யார்கிட்ட மார்க்க விஷயங்களை கேட்கிறாங்களோ அப்ப அவங்களும் நம்ம தன்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களை கேட்கிறாரோ, ஒரு சட்டத்தை கேட்கிறார், ஒரு விஷயத்தை நம்மள்ட்ட கேட்கிறார் சொன்னா அவர் நாம் சொல்லக்கூடிய பதிலை புரிந்து கொள்வாரா என்பதை உணர்ந்து பதில் சொல்லணுமா? அவரால் இந்த பதிலை புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியாதவருக்கு அதை சொல்லக்கூடாது. புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கிறான்னு முதல் பார்க்கணும். புரிந்து கொள்ளாதவருக்கு நாம சொன்னா அவர் தவறாக புரிந்து கொண்டு வேறு ஏதோ விளங்கி கொண்டு என்ன செய்வார்? தவறாக செயல்பட ஆரம்பித்து விடுவார். அப்ப மார்க்கத்தை சொல்றதுல நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு அத மக்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்தி தான் பல பேர் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு நாங்க சொல்றோம், தெளிவா சொல்கிறோம், தெளிவான மார்க்கத்தை எடுத்து சொல்கிறோம் சொல்லி மக்கள் வழிகெடுத்து கொண்டிருக்கிறார். தெளிவாக சொல்றோம்னு சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க? நேரான வழியிலிருந்து தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எல்லாராலையும் எல்லாத்தையும் புரிய முடியாது. நான் சென்ற வாரம் சொல்லி காட்டினேன், எல்லோராலும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் எல்லாத்தையும் சமமான அறிவாக படைக்கல, எல்லாத்துக்கும் சம அறிவை கொடுக்கல, ஏற்றத்தாழ்வு உள்ள அறிவை தான் கொடுத்திருக்கிறான். அறிவுல ஏற்றத்தாழ்வு எல்லாத்துக்கும் இருக்குது, நாம எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னா எல்லா மாணவர்களும் சம அறிவு படைத்தவர்களாக இருப்பதில்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவோ ஆற்றல் இருக்கிறது இல்லை, கூடுதல் குறைவு இருக்கத்தான் செய்யும். அப்போ பொதுவாக மக்களுக்கு மார்க்க சட்டங்களை சொல்லும் பொழுது எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தான் சொல்லுமே அப்படின்னு வழிய சிலருக்கு புரிகிறது, சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்றிருந்தால் அதை பொதுவாக சொல்லக்கூடாது, அதை பொதுவில் சொல்லக்கூடாது. எண்ணியத்திற்குரியவர்களே, இது நபி அவர்களே இதில் எச்சரிக்கையா இருந்திருக்கிறாங்க. அவங்க புரிந்து கொள்வதற்குரிய தகுதி உள்ளவர்களானா என்று பார்க்க வேண்டும். அவங்கள்ட்ட தான் அந்த விஷயத்தை சொல்லணும். அறியாம மக்கள், படிப்பறிவே இல்லாதவர்களிடத்துல போய் தத்துவங்களை எடுத்துக்கணும்னா அவங்களுக்கு என்ன புரியும்? ஒருவர் செந்தமிழ்ல பேசுறார், செந்தமிழ்ல பேசுறார், இவங்களுக்கு தமிழ் அறகுறையாத்தான் விளங்கும், தமிழே நமக்கு சரியா விளங்காது. அப்படிப்பட்ட இடத்துல எதுவுமே படிக்காத மக்களுக்கு மத்திய போய் செந்தமிழ்ல பேசுனா எந்த வார்த்தையும் புரியாது. நம்ம உதாரணத்துக்கு இப்ப சொன்னோம், மக்கள்கிட்ட போய் நாம பஸ் வந்துருச்சாலே பேருந்து வந்து விட்டதா என்று கேட்டால் யாரு? பல பேருக்கு தெரியாது. மக்கள்கிட்ட போய் கேட்டா பேருந்து சென்று விட்டதா அப்படின்னு போய் கேளுங்க, முடிப்பாங்க. பேருந்து நிலையம் எங்க இருக்கிறது என்று கேட்டா முடிப்பாங்க. அப்ப இதுவே தெரியாத பொழுது அங்க போய் செந்தமிழ்ல அவங்கள்ட்ட போய் பேசினா எதுவும் புரியாது. அப்ப யாருக்கு என்ன தகுதி இருக்குதோ அதற்கு தோதாதான் பேசணும். எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் பேசிக்க முடியாது, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் புரியக்கூடிய ஆற்றலும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல நபி அவங்க சொன்னாங்க, மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தഖலல் ஜன்னah. மன் லக்கியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன் தഖலல் ஜன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
யார் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காத நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க. அவர்கள் சொர்க்கத்தில் நிச்சயமாக நுழைவார்கள். அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அவர்கள் அல்லாஹ்வை சந்திச்சாலும் மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ்வை சந்திச்சாண்டாங்க என்ன அர்த்தம்? மௌத்தா விட்டாங்க. அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காமல் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொர்க்கத்தில் நுழைவார்கள், நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. மாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ மாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அவங்க கேட்குறாங்க, நான் இதை சுப செய்தி அஃபலா உபஷிரு, நான் இதை இந்த விஷயத்தை மக்களுக்கு சுப செய்தியாக சொல்லியிருக்குமா, மக்கள்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கான்னு. அப்போ நபி அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இது எல்லாத்துக்கும் தேவைதான் அப்படிங்கிறது தான் என்ன செஞ்சிருக்கணும்? மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். நபி அவங்க சொல்லலை, அப்படி சொல்லலை. மாறா என்ன சொன்னாங்க, நான் ஜனங்கள் எல்லாம் அமல் செய்யாம இதன் மீது நம்பிக்கை வைத்து அப்படியே உட்கார்ந்து விடுவார்களோ என்று பயப்படுகிறேன், அதனால மக்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்ப நபி மறைச்சிட்டாங்க, சத்தியத்தை மறைச்சிட்டாங்க அர்த்தமாங்க. நபி உண்மையை மறைச்சிட்டாங்க, மக்களுக்கு சொல்லாம மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா என்ன நினைப்பாங்க மக்கள்? அப்ப நாம எதையும் இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவன் மீது மட்டும் நம்பிக்கை வச்சு எந்த அமலும் செய்யாம இருந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிருவாங்க. அதுக்கு பின்னணியில எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறத அவங்க வழங்க மாட்டாங்க. இணை வைக்காமல் மௌத்தாயிட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னா அப்ப அந்த இணை வைக்காமல் இருந்து விட்டா மட்டும் போதுமா, அதுக்கு பின்னாடி எந்த அமலும் செய்ய வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு புரியாது. அவன் என்ன செய்வாங்க, அதை நினைச்சு எந்த அமலும் செய்யாம உட்கார்ந்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன், அதனால இதை மக்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லிட்டாங்க. மாது உனக்கு புரியும், உங்களுக்கு அது புரியும், ஆனா எல்லா மக்களுக்கும் அது புரியாது. அதனால என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அதனால எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட முடியாது. சில விஷயங்களை தான் சிலருக்கு சொல்லணும் என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு மார்க்க அறிஞர்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், அப்ப யார் மறைச்சிட்டாங்க, உண்மையை மறைச்சு சத்தியத்தை மறைச்சிட்டாங்களோ அவங்க தௌபா செஞ்சா நான் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு அடுத்து வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். நிச்சயமாக யார் இறை நிராகரிப்பு செய்து அவர்கள் அந்த இறை நிராகரிப்பு செய்த நிலையில் அல்லாஹ்வை மறுத்த நிலையிலேயே மரணம் அடைந்து விடுவார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் எல்லா மனிதர்களுடைய சாபமும் அவர்கள் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா மனிதர்களுடைய சாபமும் இருக்கிறது. காலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யுகஃபஃபு அன்ஹுல் அஸாபு வலா ஹும் யுன்ஸரூன், அவர்களை விட்டும் வேதனையை லேசாக்கப்படவும் மாட்டாது, இன்னும் அவர்களுக்கு தவணையும் வழங்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமாருடைய சாபம், எல்லா மனிதருடைய சாபமும் இருக்கிறது. இங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்ற, யார் குஃப்ரு செய்து அந்த குஃப்ருடைய நிலையில் மரணித்து விட்டார்களோ இவர்கள் மீதுதான் சாபம் இருக்கிறதுன்னு சொல்றான். காபீர்கள் வாழக்கூடிய காபீர்கள் எல்லாருமே சாபம் இருக்கிறதுன்னு சொல்லல. அப்ப அதனால எல்லாத்தையும் சபிக்கலாமா, காபீர்களை சபிக்கிறது கூடுமா கூடாதா, இதுவெல்லாம் இதற்கு பின்னணியிலே சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அதை தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை அதனுடைய விளக்கங்களை தெரிந்து அதன்படி செயல்படக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.